பண்ணையாருடைய வீடு பற்றி எரியுதான். பண்ணையாருடைய வீடு பற்றி எரியுதான். ஒரே வீடு, ஒரே நெருப்பு, ஒரே செயல். ஆனால் தனக்கென்றுகின்ற போது மனம் வேறு சொற்களை சொல்கிறது, அடுத்தவர் என்கின்ற போது மனம் வேறு சொற்களை சொல்கிறது. ஹரிதாஸ் அவர்களுடைய இசை, ஹரிதாசனுடைய இசை ஒரு மலர் மலர்வது போல, ஒரு மலர் மலர்வது போல, ஒரு குழந்தை இயல்பாக சிரிப்பது போல, இறைவனுடைய அருள் இயற்கையாக கிடைப்பது போல, அவருடைய எண்ணமும் அவருடைய செய்கையும் இசையை பற்றியது. உங்களுடைய பெயர் புகழ் பணத்திற்கு ஆசைப்படுபவர் அல்ல. படிப்பதில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, கெடுக்கின்ற பொருட்களினி சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகும். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த இனிமையான பக்தி பரவசமான இந்த புலர்காலை பொழுதில் அருள் நேரம் நம்முடைய இதயத்திற்கு இதம் சேர்க்கிறது, செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தளிக்கிறது. இந்த ஆனந்த ஆரம்பத்தில் நாம் அவ்வப்போது நிறைய நூல்களின் துணை கொண்டு செய்திகளை உங்களுக்கு பரிமாறுகின்றோம். வேடிக்கையாக நாம் சொல்லுவோம், தச்சனினுடைய கைநூல் மரத்தின் கோணலை சரி செய்கிறது. தச்சனினுடைய கைநூல் மரத்தின் கோணலை சரி செய்கிறது. புலவனின் கைநூல் நம்முடைய மனத்தின் கோணலை சரி செய்கிறது. அதனால்தான் படி 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 படித்தபடி நிலையா நெல்லு. இப்போ பாருங்கள், மகிழ்ச்சி என்பது பிறர் சொல்லி வருவது அல்ல. இதயத்திற்கு ஆனந்தத்தை கொடு அப்படின்னு ஒரு கட்டுரை படித்தேன், ரொம்ப வியந்து போயிட்டேன். இதயத்திற்கு ஆனந்தத்தை கொடு. அவரவர் எண்ணமும் செயலும் தான் ஆனந்தத்தின் வித்து. ஒரு கிராமத்துக்குள்ளே உங்களை அழைச்சிட்டு போகிறேன். கிராமத்தில் ஒரு குடிசை பகுதியில் ஒரு வீடு பற்றி எரிகிறது. அந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த கடத்தெருவு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், ஐயோ வீடு எரியுதாமே, ஐயோ வீடு எரியுதாமே அப்படின்னு அடிநாதத்திலேருந்து பொங்கி கத்தி ஒப்பாரி வைக்கிறார். அந்த வழியாக போன ஒரு பெரியவர் சொல்கிறார், கண்ணா கவலைப்படாத, கண்ணா கவலைப்படாத, இன்றைக்கி காலையில் உங்கள் அப்பா பண்ணையார்கிட்ட அந்த வீட்டை விற்றுட்டார். உங்கள் அப்பா இன்றைக்கி காலையில் பண்ணையார்கிட்ட அந்த வீட்டை விற்றுட்டார். இவன் அடுத்த வரி சொல்கிறான், அடுத்த கணம் சொல்கிறான், அடுத்த நொடி சொல்கிறான், ஐயோ பாவம், பண்ணையாருடைய வீடு பற்றி எரியுதான். பண்ணையாருடைய வீடு பற்றி எரியுதான். ஒரே வீடு, ஒரே நெருப்பு, ஒரே செயல். ஆனால் தனக்கென்றுகின்ற போது மனம் வேறு சொற்களை சொல்கிறது, அடுத்தவர் என்கின்ற போது மனம் வேறு சொற்களை சொல்கிறது. அவன் சொல்லி முடித்தான். மீண்டும் அந்த பகுதியாக வந்தவர், ஐயோ இவன் இப்படி புலம்புகிறானே என்று நினைத்து அவனுடைய தந்தையாரிடம் சொன்னவிட, தந்தையார் ஓடி வந்து, விடடா மகனா, விடடா மகனா, பண்ணையார் நம்மை ஏமாற்றி விட்டார். இன்னொரு நாள் பத்திரப்பதிவை வைத்து கொள்ளலாம், இன்னொரு நாள் பத்திரப்பதிவை வைத்து கொள்ளலாம். ஐயோ என் வீடு பற்றி எரிகிறதே, என் வீடு பற்றி எரிகிறதே. ஒரே வீடு, ஒரே நெருப்பு, சொல்லும் செயலும் மாறுகின்ற போது இந்த இதயம் மனம் தடுமாறுகிறது. அப்போது இந்த தடுமாற்றத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு எது? உங்களை அக்பரின் அரசவைக்கு அழைத்துச் செல்கின்றேன். அக்பருடைய அரசவையில் தான்சேன் என்கின்ற ஒரு இசை மேதை, இசை சக்கரவர்த்தி, இசையின் பிரம்மா. தான்சே இசைக்க தொடங்கிவிட்டால் நம்முடைய இதயமெல்லாம் அவர் பக்கமே நனையக்கூடிய வகையில் இசை மழையில் நனைய வைக்கக்கூடியவர். அக்பர் அவ்வப்போது தான்சேயிடம் கேட்பார், உன்னுடைய இந்த மெல்லிய இசைக்கு நான் நனைகின்றேன், அப்படியே மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல சுருண்டு விடுகின்றேன். நீ யாரிடம் இந்த இசையை கற்றாயோ அந்த குருவை நான் பார்க்க வேண்டும். தான்சே சிரித்து கொண்டு சொன்னான், அதனால் என்ன பார்க்கலாம், அப்படியா, நாளைக்கு அழைத்து வா, எவ்வளவு செலவென்றாலும் பரவாயில்லை, அழைத்து வா. தான்சே சொன்னார், அவர் வரமாட்டார். ஏன்? பொன்னை பொருளை மணியை பரிசாக தருகின்றேன். தான்சே சிரித்து கொண்டு சொன்னார், என்னை போன்ற சராசரிகளுக்குத்தான் புகழும் பணமும் பதவியும் பேரும் தேவை, அதற்காக இசைக்கின்றோம்.
என் குரு அப்படி அல்ல, தானாக கரைவார், தானாக மகிழ்வார். நாம் தான் அவர் இல்லம் செல்ல வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும். அக்பர் தான்சேனோடு அதிகாலை புறப்பட்டார். அதிகாலை 3 மணி. பெரும் யமுனை ஓடக்கூடிய யமுனை நதிக்கரையின் ஒரு குடிசைக்குள் நின்று தான்சேனுடைய குருவாக நாம் பாவித்த அந்த அற்புத மனிதர் தன் இசையை எழுப்புகின்றார். தன்னை மெய்மறந்து ஆடுகின்றார், பாடுகின்றார். அக்பர் மெய் சிலிர்த்து போகின்றார். அரண்மனை வந்தவுடன் சொன்னார், தான்சே, உன்னுடைய இசை குருவின் இசைக்கு முன்பு ஒரு கடுகளவு கூட நிற்காது. உன்னுடைய இசை உன் குருவினுடைய இசைக்கு முன்பு ஒரு கடுகளவு கூட நிற்காது. ஏன்? தான்சே சொன்னார், ஹரிதாஸ் அவர்களுடைய இசை, ஹரிதாசனுடைய இசை ஒரு மலர் மலர்வது போல, ஒரு குழந்தை இயல்பாக சிரிப்பது போல, இறைவனுடைய அருள் இயற்கையாக கிடைப்பது போல, அவருடைய எண்ணமும் அவருடைய செய்கையும் இசையை பற்றியது. உங்களுடைய பெயர் புகழ் பணத்திற்கு ஆசைப்படுபவர் அல்ல. அவர் மனம் விரும்பினால் யமுனை நதிக்கரையில் அதிகாலை தண்ணீரில் நின்று கொண்டு தன்னை மறந்து பாடுவார். அந்த இசையில் நாம் நனையலாம். என் இசை அரண்மனையின் சுவருக்கு கட்டுப்பட்டது. அவருடைய இசை இயற்கை மனதுக்கு கட்டுப்பட்டது. மனதின்படி வாழ்க்கையை நடத்துகின்றவன்தான் ஆண்டவன் அருகில் செல்ல முடியும் என்று தான்சே சொன்னபோது அக்பர் கரம் பற்றினார். அதையே ஆனந்த செய்தியாக சொல்கின்றேன். மனத்தை அடக்கக்கூடிய அந்த மந்திர குதிரையின் கயிர்களை உங்கள் இதயத்திற்கு இதமாக பழக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை நாளெல்லாம் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.